Hello students, இப்போ 10th standard mathsல exercise 1.1ல sum number 6 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Let a equal to x belong to whole number கொடுத்திருக்காங்க. wனா whole number, x less than 2. So a யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா whole numbers எல்லாம் இருக்கலாம். 2 விட smaller number. whole number எதுல ஸ்டார்ட் ஆகும்? 0. So 0 and 1. 2 கிடையாது இல்லையா? 2 விட smaller. So இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். And also b equal to x belong to natural number. Natural number starts from 1. நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 1க்கும் 4க்கும் மிடில் உள்ள நம்பர் 4 செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் 1 செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவர் ஆன்சர் 2, 3 and 4. C equal to 3 and 5. இது மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B union C equal to A cross B union A cross C. ஸோ ஃபஸ்ட்டு LHS எழுதிக்கலாம். LHS A cross B union C. ஸோ ஃபஸ்ட்டு A யோட வேல்யூ 0, 1 cross B யோட வேல்யூ 2, 3, 4 and union C வேல்யூ 3 and 5. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூஸை சால்வ் பண்ணிக்கலாம். யூனியன் சொல்லும்போது எல்லா எலிமெண்ட்டையும் எழுதணும். எழுதின எலிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே 2 அப்படியே எழுதிக்கலாம். 3 காமனாக இருக்குது. 1 டைம் மட்டும் எழுதினா போதும். 4 எழுதிக்கலாம். 5 1 டைம் தான் இருக்குது. ஸோ 2, 3, 4. கிராஸ்னு சொல்லும்போது ஆர்டர் பேர் பண்ணணும். ஸோ இது 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அண்ட் ஆல்சோ 1 செலக்ட் பண்ணும்போது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதுதான் LHSோட வேல்யூ. இப்போ RHS எழுதிக்கலாம். RHS என்னன்னா A cross B union A cross C. ஸோ A cross Bன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ இங்கே எழுதிக்கலாம். A வேல்யூ 0 and 1 cross B வேல்யூ 2, 3 and 4 union A வேல்யூ 0 and 1 cross C வேல்யூ 3 and 5. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிக்கணும். ஸோ இதில் 0, 2 எல்லாத்தையும் ஆர்டர் பேர் பண்ணிக்கலாம். 0, 2, 0, 3, 0, 4 அண்ட் 1 செலக்ட் பண்ணும்போது 1, 2, 1, 3, 1, 4 யூனியன் இங்கே 0, 3, 0, 5 1, 3 and 1, 5. இப்போ இது ரெண்டு யூன்னு சொல்லும்போது எல்லாமே எழுதணும். எழுதின எலிமெண்ட் திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 0, 2, 0, 3, 0, 4. அப்படி பார்த்தா இங்கே 0, 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். 0, 5 எழுதாமல் இருக்குது. அதை இங்கே எழுதிக்கலாம். 0, 5. இது 1, 2, 1, 3, 1, 4. 1, 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். 1, 5 எழுதலை. அதையும் எழுதிக்கலாம். இப்போது இது நம்மளோட RHS வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள வேல்யூ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள வேல்யூ இல்லையா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால 1 ஈக்குவல் டு 2 எழுதிட்டு LHS is equal to RHS எழுதி question A cross B union C is equal to A cross B union A cross C எழுதி hence proved எழுதிக்கலாம். இதில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினுக்கு ABC சேம் கிவன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதுலையும் LHS எழுதிக்கலாம். LHS A cross B intersection C. So A value 0 and 1 cross B intersection C ன்னு சொல்லும்போது B யோட வேல்யூ 2, 3, 4 intersection C வேல்யூ 3, 5. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை எழுதணும். ப்ராக்கெட்டில் B cross C இருக்குது. ஸோ 0, 1 ஸ்டேபிளாக இருக்கும். கிராஸ் இன்டர்செக்ஷன் சொன்னால் காமன் எலிமெண்ட் மட்டும்தான் எழுதணும். இங்கே 2 இங்கே இல்லை. 3 இருக்குது ரெண்டுலையுமே. ஸோ காமனாக இருக்கிற 3யை மட்டும் இங்கே எழுதிக்கலாம். இப்போது ஆர்டர் பேர் பண்ணும்போது 0, 3,
and 0 1 3 0 இல்லை 1 3. ஸோ இதுதான் நம்மளோட LHS வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ RHS வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். RHS வேல்யூ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. A cross Bன்னு சொன்னால் ஏயோட வேல்யூ 0 and 1 கிராஸ் பியோட வேல்யூ 2 3 and 4. இன்டர்செக்ஷன் A வேல்யூ 0 and 1 கிராஸ் C வேல்யூ 3 and 5. இப்போ இது கிராஸ் பண்ணணும். இது ரெண்டும் ப்ராக்கெட்டில் இருக்குது, இந்த ரெண்டும் ப்ராக்கெட். ஸோ இது கிராஸ்னு சொன்னால் ஆர்டர் பேர் பண்ணிக்கலாம். 0 2 0 3 0 4. இங்கே 1 செலக்ட் பண்ணும்போது 1 2 1 3 1 4. மிடில் இன்டர்செக்ஷன் சிம்பிள் அப்படியே இருக்கும். இப்போது இந்த வேல்யூ 0 3 0 5. இங்கே 1 செலக்ட் பண்ணும்போது 1 3 and 1 5. இன்டர்செக்ஷன் சொன்னால் காமன் எலிமெண்ட் மட்டும்தான் எழுதணும். அப்போ காமன் எலிமெண்ட்னு சொல்லும்போது இங்கே 0 2 இங்கே இல்லை, ஆனால் 0 3 இருக்குது. இது ரெண்டும் காமன். 0 4 இல்லை, 1 2 இல்லை, பட் 1 3 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. 1 4 1 5லாம் காமனாக இல்லை. ஸோ 0 3 and 1 3 இந்த ரெண்டுமே காமன் எலிமெண்ட்ஸ். இதை செகண்ட் ஈக்குவேஷன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 0 3 1 3 1 and 2 ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஆல்சோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS எழுதி given question A cross B intersection C is equal to A cross B intersection A cross Cன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ hence proved or hence verifiedனு எழுதிக்கலாம். சேம் ஏபிசி யூஸ் பண்ணிவிட்டு தேர்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு LHS காப்பி பண்ணிக்கலாம். ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஸோ ஏ யூனியன் பின்னு சொல்லும்போது ஏயோட வேல்யூ 0 1 யூனியன் பி வேல்யூ 2 3 and 4 கிராஸ் சி. சி வேல்யூ 3 and 5. இப்போது ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட் எழுதணும்னா யூ போட்டிருக்காங்க. யூனா யூனியன் எல்லாமே எழுதணும். எழுதின எலிமெண்ட்டாக ரிப்பீட் பண்ணக்கூடாது. இங்கே 0 1 இதில் இருக்கிற 2 3 4 எல்லாமே காப்பி பண்ணிக்கலாம். கிராஸ் இங்கே 3 5. ஸோ 3 5னா இது கிராஸ் பண்ணும்போது 0 3 0 5. 1 செலக்ட் பண்ணும்போது 1 3 1 5. 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக முடியுது. ஸோ 2 செலக்ட் பண்ணும்போது 2 3 2 5. நெக்ஸ்ட் ஒன் 3 செலக்ட் பண்ணிக்கலாம். 3 3 3 5. லாஸ்ட் ஒன் 4 3 4 5. இது நம்மளோட LHS வேல்யூ. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் RHS A cross C யூனியன் B cross C. ஸோ A cross Cன்னு சொல்லும்போது ஏயோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம். 0 1 cross C வேல்யூ 3 5. யூனியன் B வேல்யூ B cross C இல்லையா, B வேல்யூ 2 3 4 cross C வேல்யூ 3 5. இப்போ இதை கிராஸில் எழுதலாம். 0 3 0 5. இங்கே 1 இருக்குது. ஸோ 1 3 and 1 5. யூனியன் இதையும் ஆர்டர் பேர் பண்ணிக்கலாம். 2 3 2 5. 3 செலக்ட் பண்ணும்போது 3 3 3 5 and 4 செலக்ட் பண்ணும்போது 4 3 and 4 5. இப்போ ஆர்டர் பேர் பண்ணியாச்சு. யூன்னு சொன்னால் யூனியன் எல்லாமே எழுதணும். எழுதின வேல்யூஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 0 3 0 5 and 1 0ன்ற டேர்ம் இங்கே ஸ்டார்ட் ஆகலை. தென் 1 இருக்குது. 1 3 1 5. இங்கே 1லையும் ஸ்டார்ட் பண்ணுற எலிமெண்ட் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் 2 3 2 5 3 3
3, 5, 4, 3 and 4, 5. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு செகண்டும் ஈக்குவல் பண்ணலாம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபைனலாக 1 = 2, LHS is equal to RHS எழுதிட்டு இதோட கொஸ்டின் காப்பி பண்ணிக்கலாம். கொஸ்டின் A union B cross C value is equal to A cross C union B cross C. So LHS RHS சேமாக இருக்குது. ஸோ வெரிஃபைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம்.